சன்னியுடைய பேக் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து அடிச்சுது மேலே. இன்னும் போகிற வரல பைப்பில் என்னென்ன போட்டு போகுதுன்னு தெரியலையே. சாக்ஸ்லாம் கிடக்குது ரோட்டில். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 10-15 பெட்ரோல் பங்க், 15 மேலேயே பெட்ரோல் பங்க் பார்த்துருப்போம். எல்லாமே க்ளோஸ். சன்னி இறக்கப்படுறான். சிவியன்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கும் டவுட்டாக இருக்கா? ஆமாம், எனக்கும் அதே டவுட்டு தான் இருந்தது. ஆனால் எல்லாம் யோசிச்சு பார்த்தோன்னா நாலேஜை விட வேறு என்ன ஒரு நல்ல கிஃப்ட் நம்மளால் கொடுத்துட முடியும்? யோசிச்சு பாருங்கள். டவுட்டே வேணாம். நம்ம குக்கு எஃப்எம்மை பற்றி தான் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா பிலீவிங் யுவர் செல்ஃப் அப்படின்ற புக்கை என்னுடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நான் ரீசெண்டாக தான் கேட்டேன். வேற லெவல் ஒரு புக்கு. இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா லீடிங்கான ஒரு பாட்காஸ்ட் ஆப்னா குக்கு எஃப்எம் தான். குக்கு எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா விதமான புக்ஸையுமே ஆடியோ ஃபார்மேட்டில் கேட்க முடியும். குக்கு எஃப்எம்ல பார்த்தீங்கன்னா 50,000+ ஹவர்ஸ்க்கான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஆடியோ புக் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்மளுடைய ரீஜனல் லாங்குவேஜ்லேயே கேட்கலாம். தமிழ், தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜ்லையும் அவைலபிளாக இருக்கு. குக்கு எஃப்எம் உடைய இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா 399 ரூபா கைஸ். நம்மளுடைய கூப்பன் கோட் யூஸ் பண்ணினா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். அப்படின்னா இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 199 ரூபா தான். நீங்க எல்லா ஆடியோ புக்ஸுமே பார்த்தீங்கன்னா கேட்கலாம். அது தீபாவளிக்கு என்னதான் புதுசா இருக்கு அதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேற லெவல் ஆஃபர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்க போறாங்க. வர 19ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா குக்கு எஃப்எம்ல ஏகப்பட்ட தீபாவளி ஆஃபர்ஸ் கொடுக்க போறாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க குக்கு எஃப்எம் இப்போயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கு குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. நம்மளுடைய கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 50% ஆஃபரையும் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீபாவளி கிஃப்டா யாராருக்கும் குக்கு எஃப்எம் நீங்க சஜஸ்ட் பண்ண போறீங்க அண்ட் நீங்க என்ன புக்கு கேட்குறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சவனக்கேட் அப்படின்ற அந்த ஒரு ஊருக்கு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்பி டுவர்ட்ஸ் கம்போடியா பார்டர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பக்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த ஊருக்கு தான் பார்த்தீங்கன்னா போகிறோம். கிளம்பலான்னு சொல்லிட்டு காலையில் ஏஞ்சி எல்லாம் ரெடி ஆகிட்டு வெளியே வந்தால் செம்மையான ஒரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா லக்கேஜ்லாம் லோட் பண்ணிட்டேன் நான் தாராவில். அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் கைஸ். மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பக்சேன்ற இடத்த பற்றி சொல்லணும் அப்படின்னா கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, நிறைய பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிவன் கோயில் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஸோ போகிற வழியில் அதை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் தான் பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தோம் லாவோஸில். சவுத் பார்த்திங்கன்னா போகல. ஸோ இப்போ நம்ம சவுத்தில் தான் இருக்கோம். சவுத்தில் தான் போயிட்டுருக்கோம். டவுன் சவுத்துக்கு தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ஸோ டவுன் சவுத் போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய வாட்டர் ஃபால்ஸு, ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்டு எல்லாமே போக முடியுமான்னு தெரியல. ஏன்னா எங்களுக்கு இன்னும் ஒரு 3 நாள் தான் டைம் இருக்குது. 3 நாள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய கம்போடியா என்ட்ரி நடக்கணும். அடுத்த கண்ட்ரியுடைய என்ட்ரி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 நாளில் இருக்குது. 3 நாள் கூட இல்லை, 2 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் பக்சேயில் போய்ட்டு பக்சேயில் ஒரு 2 டேஸ் ஸ்டே பண்ணலாம். 2 டேஸ் ஸ்டே பண்ணிட்டு பக்சே சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியை விட்டு எக்ஸிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா நார்த்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், சவுத்தையும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம்ல. போகிற வழியில் மழை இருக்காதுன்னு நம்புகிறேன். வா, இந்த மலையில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போட்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே கைஸா, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டப்புன்னு பேக் பண்ணிட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட் வேறு இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிடலாம். இப்போது லெட்ஸ் எப்படி இருக்குது நைட் பார்த்தீங்கன்னா ட்ரிம் பண்ணேன் கைண்ட் ஆஃப். ஓகே கைஸ், இங்கே கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. அண்ட் 244 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கேருந்து 3 hours 52 minutes காட்டுது. ஆக்சுவலாக என்னன்னா சன்னியோட பைக்கில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபியூல் இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபியூல் போடணும். ரெகுலர் 91 இருந்தாலும் போட்டுருவோம் சன்னி. இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழையும் விட்டுருக்கு. அண்ட் ஈவினிங் 4:30 மணிக்கு ரீச் ஆகும்னு சொல்லிட்டு காட்டுது கூகுள் மாதாஜி. அண்ட் ஆஃப்லைன் மேப்ஸும் சேவ் பண்ணி வச்சிட்டேன், எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓம் நம சிவாய. பாய். ஓகே மக்களே, இங்கேருந்து ரைட் எடுக்கணும். லாவோஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா 95 ஃபியூல் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சன்னிக்கு கடைசி வரைக்கும் ஃபியூலே போடலை. இப்போ அடுத்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் வரக்கூடிய எதனா ஒரு பெட்ரோல் பங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னிக்கு ஃபியூல் போடணும். சன்னியோட பைக்குக்கு 1 வே தானே அது. நான் வேறு லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கேன். நான் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மழை நிற்கவே நிற்காதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால்
ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நின்றுச்சு. அதுதான் வந்து நம்மளுக்கு ஹைலைட். மழை பெஞ்சதுன்னா ஒரே ஒரு தலைவலி தான் கைஸ். இந்த காட் ரோட்லலாம் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிப்பரி ஆயிரும். அது ஒன்றே ஒன்று மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பெரிய ஒரு ஹெட்டேக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே கிடையாது நமக்கு. நானும் சனியும் வந்து கிட்டத்தட்ட கிளம்பிட்டு ஒரு மணி நேரமாக 1.5 மணி நேரமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிகிட்டு இருக்கோம் மாற்றி நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அது லைஃப்பில் யாரெல்லாம் எப்படிலாம் ஏமாத்துறாங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்குமே லைஃப்பில் அந்த மாதிரி நடக்குது இல்லை? யாராச்சும் ஒருத்தர் வந்து நம்மளை ஏமாத்துறதும், நம்ம ஏமாந்து போகிறதும், இல்லை நம்ம யாரையாச்சும் ஒருத்தரை வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஏமாத்துறதும், இது ஒரு சர்க்கிள் மாதிரி அப்படியே வந்து நடந்துக்கிட்டே போகுது. அதை பற்றி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் 2 பேரும். அப்படியே உட்காந்து பேச ஆரம்பிச்சது டைம் போனதே தெரியல. டைம் வந்து 12:30 ஆயிடுச்சு நான் கிளம்புறதுக்கு. கிட்டத்தட்ட 10 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெடியாக எல்லாம் உட்காந்துருந்தோம். சூப்பராக இருக்குது இந்த ஒரு சவனக்கேட் மியூசியம்லாம் இருக்குங்க. யாரோட சிலை இது? துப்பாக்கி வச்சுட்டு நின்றுட்டு இருக்காப்புல. ஃபியூல் ஸ்டேஷன் இருக்குங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போடுறதா இல்லை. நான் வந்து போகிற வழியில் எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டுக்கிறேன். வேறு வழியே இல்லை. 95 கிடைக்கலனாலும் எதனா ஒன்று அவன் போட்டு தான் ஆகணும். பட்டு 95 ஃபுல் டேங்க் நான் இருந்தில்ல கம்மியாக போட்டுக்கிறோம். போகிற வழியில் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 91 ஃபியூல் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ்வலாக எல்லா பெட்ரோல் பங்க்லேயுமே கிடைக்கும். 95 வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்தியன் ஆயில் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா 95 சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து சில பெட்ரோல் பங்க்ஸில் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா 95 அவைலபிளாக இருக்கும். 91 இஸ் ஓகே ஃபைன், அடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுவுமே கிடைக்கலன்னும் போது அடிக்கலாம். ஒரு வாட்டி அடிச்சு 2 வாட்டி அடிச்சா எதுவும் ஆகாது. என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு எல்லாமே வந்து போயிட்டு இப்போ நார்மலாக இருக்கிற கார்பரேட்டர் பைக்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கார்பரேட்டரை வந்து கைட்டு க்ளீன் பண்ணிடலாம். பட் இந்த இன்ஜெக்டர்ஸ்லாம் போய் உட்காந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி வந்து அடைக்க ஆரம்பிச்சிடும். அந்த அடைக்கிற ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் பார்த்து போட வேண்டியதாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் க்ளீனர் கிடைக்கும் நம்மளுக்கு. நார்மலாக எல்லா கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கும். இந்த பெரிய பைக் ஷாப்பு, இன்ஜின் ஆயில் விற்கிற ஷாப் அங்கெல்லாம். அது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு. நார்மலாக இருக்கிற பைக்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வந்து நம்ம கண்டிப்பாக போடணும். ஓகே, ஃபியூல் போட்டாச்சு. அவ்வளோதான் மக்களே, சவனக்கேட்லேருந்து வந்து கிளம்பியாச்சு. இப்போது இங்கேருந்து 242 கிலோமீட்டருக்கு 3 மணி நேரம் 48 நிமிஷம் காட்டுது அப்படின்னா வந்து ரோட்ஸ் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். அது இல்லாமல் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க சவுத்து போக. அதனால் பிரச்சனை இல்லை. சன்னியோடைய பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து பறந்து வந்து அடிச்சுது என் மேலே. என்னது இது? உள்ளே எதுவும் கிடையாது, வெறும் பேக் தான், காலி பேக் தான். இருந்தாலும் நிப்பாட்ட சொல்லி கத்துறேன், நிற்காமல் போயிட்டான். அப்படியே டொப்புன்னு வந்து அடிச்சது கைஸ் மேலே. ஏன்னா பின்னாடியே டெயில் பண்ணிட்டே போயிருந்தேன்னா தாராவில் வர ஃபியூல் வர இல்லை. ஸோ ஃபியூல் வர போகணும். 43 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சே காட்டுது தாராவில். ஆனால் இன்னும் போக வேண்டிய தூரம் 107 கிலோமீட்டர் இருக்குது. ஏன்னா பரட்டிட்டு வந்துட்டு இருக்கோமா, இன்னும் போகிற வரல பைப்பில் என்னென்ன போட்டு போகுதுன்னு தெரியலையே. சாக்ஸ்லாம் கிடக்குது ரோட்டில். ஒன்றுச்சுன்னா நிப்பாட்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஹார்ன் அடிக்கிறேன், காதுலேயே விழல போல இருக்குது. பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு போயிட்டே இருந்துட்டான். நம்மளுக்கும் அது மாதிரி ஒரு வாட்டி ஹார்ன் வச்சு நம்மளுக்கு இன்னும் காதில் விழுந்துதான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 44 minutes காட்டுது பாக்ஸே ரீச் ஆகிறதுக்கு. பாக்ஸே இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் வருது. பவர் பெட்ரோல் இருக்கா? இல்லை, பெட்ரோலே இல்லை. பாருங்க கைஸ், போகிற வரலாம் வந்து ஒரு சாக்ஸாக கீழே விழுந்து கிடக்குது கைஸ். பயபுள்ள வரணுன்னு போட்டு போகிறான்னு தெரியலையே. நான் ஸ்பீடாக போகலாம், இதில் வந்து ஃபியூல் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் இதுக்கு மேலே இன்னும் ஸ்பீடாக போனோன்னா வந்து மைலேஜ் செம்மையாக ட்ராப் ஆயிரும். எப்போவுமே ஸ்லோவாக போவோம். இது என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பயபுள்ள பிரித்து மேய்ஞ்சிட்டு போய்ட்டுருக்கு. ஓகே மக்களே, பிரித்து விட்டேன். அது என்னென்ன உழுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். வர வழியில் பேகு, నీ సాక్స్, గ్లౌస్ ఉంది. గ్లౌஸ் கூட கீழே விழுந்திருக்கும் நேரத்துக்கு. பாருங்க, இதோட வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்குமே வந்து க்ளோஸில் இருக்குது. எதுவுமே ஓப்பன் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. இன்னும் 10 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் தான் காட்டுது தாராள. ஸோ ஏதோ ஒரு ஃபியூலை வாங்கி போடணும் இப்போது. வேறு வழியே கிடையாது. நான் கூட எதனா வந்து ஒரு ஃபியூல் ஸ்டேஷனில் இருக்கும் பவர் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் எங்கேயுமே இல்லை. ஸோ இன்னும் என்னுடைய கெஸ்ட் படி ஒரு 30 கிலோமீட்டர் போவோம் தாரா, அவ்வளோதான். ஜீரோ வந்ததுக்கப்புறமா ஒரு 20 கிலோமீட்டர் போவோம், 22 கிலோமீட்டர். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபியூல் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கணும். ஒரு பெட்ரோல் பங்க் கூட வரலையே. இந்த பெட்ரோல் பங்க்கும் க்ளோஸா?
சூப்பர், வேறு லெவலு. ஒரு பெட்ரோல் பங்க் கூட கிடையாதுங்க. அங்கே ஒரு பெட்ரோல் பங்க் போர்டு தெரியுது. ஃபுல்லி வந்து அதாச்சும் ஓப்பனில் இருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் ஒரு 10-15 பெட்ரோல் பங்க், 15க்கு மேலேயே பெட்ரோல் பங்க் பார்த்துருப்போம். எல்லாமே க்ளோஸ். வேறு இந்த மாதிரி பெரிய பெரிய பள்ளம் வேறு, ரோடு ஃபுல்லாக. இதில் இல்லை, அது பிடிடியில் பார்ப்போம். இது வந்து பெட்ரோல் லிமாக்ஸ். இது ஹோப்ஃபுல்லி பிடிடி ஓப்பன்லனா மறுபடியும் நான் யூடன் அடிச்சிங்க தான் வந்து போட்டாகணும், வேறு வழி கிடையாது. கரெக்டாக 2 கிலோமீட்டர் காட்டுது தாராள. மைலேஜ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தான் கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக 180 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் ஒரு ஃபுல் டேங்க்குக்கு. நம்ம 520 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். யோசிச்சு பாருங்கள், 30 லிட்டர் ஃபுல் டேங்குக்கு 520 கிலோமீட்டர்னால் வேறு லெவலில். இங்கே 95 இருக்குது கைஸ். வேறு லெவலு, வேறு லெவல் லக்கு. 95 இருக்குது. வேர் இஸ் 95 எங்கடா இருக்குது? 95 அந்த பொண்ணாக இருக்குது பாருங்க. 95 இருக்குது. 95 இருக்கான்னு தெரில. ஃபினிஷ். நோ 95. 95 இல்லை கைஸ் எங்கேயும். లేదంట 95 இல்லை. அவட சந்தோஷப்பட்டேன் 95 இருக்குன்ட்டு. 6 லட்சத்துக்கு போடுறேன். 5,85,000 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 29.7 லிட்ரு. ஓகே, அவ்வளோதான். அடுத்து கம்போடியா போகிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. வேறு வழியே இல்லை. ஃபியூல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. லாவோஸ் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பவர் பெட்ரோல் கிடைக்காது எங்கேயும். பார்த்திங்களா 95 இருக்குது, ஆனால் காலி ஆயிடுச்சான் நேரம். தட் இஸ் கால் நேரம் நம்மளுக்கு. ஐயோ, 1000 ரூபா நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்தி ஓட்டலாம் தைரியமாக. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 71 கிலோமீட்டர் தான் இருக்குது. அண்டு 1 hour 15 minutesன்னு சொல்லிட்டு காட்டுது. ஒரு வழியாக ஃபியூல் போட்டோம். அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. பட் ஆனால் நம்ம எதிர்பார்த்த ஃபியூல் கிடைக்கல, அதுதான் ஒரு தலைவலி. லாங் ட்ராப்பாங்க வியன்டைனில் அங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால ஏதோ 1-2 பெட்ரோல் பங்கில் இருந்ததுனால டக்குன்னு போட்டோம் நாங்கள். அதே நம்ம இங்கேயும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுல்ல. ஸோ இதுதான் ஃபஸ்ட் வாட்டி நம்ம 91 போட்டிருக்கோம் தாராளம். வேறு வழியே இல்லாமல் 91 எதுவும் இல்லை, நம்ம ஊரில் இருக்க நார்மல் ஃபியூல். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்களே வந்தாச்சு. ரூமும் பார்த்தாச்சு அண்ட் புக்கும் பண்ணியாச்சு. புக்கெலாம் பண்ணல, நேரில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நேற்று இருந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிவர் பக்கத்துலேயே இருக்க மாதிரி ஒரு ரூம் பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இங்கே பாக்ஸேல வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் இருக்குது கைஸ். வேறு லெவல். எனக்கு ஏன்னு தெரியல, இந்த லெஃப்ட் சைடு ஷோல்டர் மட்டும் செம்ம ஒரு பெயினாக இருக்குது. வர ரோட்ஸ் பாருங்கள், அருமையான ரோட்ஸ். சூப்பராக இருந்தது இன்னைக்கு ரைடு. 2.5 மணி நேரத்துலேயே வந்துட்டோம் நம்ம. 240 கிலோமீட்ரு சும்மா ஜாலியாக பரட்டிக்கிட்டு. செம்மையாக இருக்குது ஊர். எவ்வளோ பெரிய ஒரு ஆறு பாருங்கள், செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. வாவ் இந்த ஊர் கோயிலுங்க தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரம்மாண்டமாக செம்மையாக இருக்குது. இந்த கட்டிட கலை இருக்கு வேறு லெவல். இங்கே பாருங்க, அந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து ரிவரு. ஓகே, இங்கே தான் ஹோட்டல். நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. இன்டச் இன்டச்ன்ற ஹோட்டலு. சன்னி ஏங்க முன்னாடி பாக்ஸே மேக்காங்கன்னு செம்மையாக இருக்கடா ஹோட்டலு. சன்னி முந்திரா ஹோட்டல் சூப்பர் இருந்து. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை இந்த ஹோட்டலு, அதனால் இது வேணாம். இந்த ஹோட்டலில் வந்து பால்கனிலாம் இருக்குது, ஆனால் பார்க்கிங் கேவலமாக இருக்குது. இங்கே பார்க்கிங் நல்லா இல்லை. பார்க்கிங் தான் இம்பார்ட்டன்ட் நம்மளுக்கு. நிறைய ஏகப்பட்ட ஹோட்டல்ஸ் இருக்குங்க. இங்கே வரேன், இங்கே வந்து அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராக. Two days. Hello. Hi, do you have room? Superior room with twin beds. Inclusive. You river view room with king size bed. You have a riverside view with twin beds. Can we see the rooms? ஓகே, நான் ஹெல்மெட்டை கட்டவே மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காட்டணும்ல. ஹெல்மெட் கேமரா இருக்கிறது இது ஒரு பிரச்சனை இல்லை. யாரும் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. ரிவர் சைடு ரூமும் ஹனிமூன் வச்சு வலிக்கும். தேங்க்யூ. India.
குட் லிட்டில் இஸ் இனஃப். தண்ணி வைக்கப்படுறான். இங்கே ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்ல, குளிக்க போகிறோம். ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆசாசியாக ட்ரோன் எடுத்துக்கிட்டு மேலே வந்தேன். ட்ரோன் ஷாட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டிஜே ஆப் இருக்குது பாருங்கள், ரொம்ப 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 கடுப்பேற்றுது. ஃபஸ்ட்டு பண்ணுறாங்க. ஆனால் வாங்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்களுக்கு வந்து லைசன்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவை கிடையாது. ஓகேங்களா, வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 4-5 வாட்டி ஃப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு அப்கிரேடுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த அப்கிரேடை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆகிடும். நம்ம வந்து இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அப்கிரேட் ஆன அடுத்த நிமிஷமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீ வந்து ஃப்ளை பண்ணணும்னா வந்து எனக்கு லைசன்ஸ் கொடுக்கணும். லைசன்ஸ் கொடுத்தா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடத்துலலாம் நாங்கள் ஃப்ளை பண்ண விடுவோம். இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஆக்சுவலாக ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா கிடையாது. சூப்பரான ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஏர்போர்ட்டு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 10 கிலோமீட்டர் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருக்குது ஏர்போர்ட்டு. 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டுக்கு நான் இங்கே ஃப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து சாவடிச்சிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்ச் இருக்குது பாருங்கள், ஐயோ பட்டு ஒஸ்ட்டு ரேஞ்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கேருந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்கள், ஸ்விம்மிங் பூல் இருக்கா. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ரோடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, தெரிஞ்சுங்களா? ரோடு கட்டிகிட்டு இருக்காங்க. ரோடு மட்டும் கட்டிட்டாங்கன்னா சும்மா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது மேலே போகிறதுக்கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய பில்டிங் தான். ஸ்விம்மிங் பூலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம கிளியராக இருக்குது. சூப்பராக அடிக்கிற வெயிலுக்கும் வந்து நல்லா குளிச்சோம்னா செம்மையாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கணும். பட் டவல்ஸும் இங்கே இருக்குது. டவல்ஸும் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை, நம்ம குளிக்கலாம் ஜாலியாக. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய புது FPV ட்ரோன். புதுசில் நம்ம தாய்லாண்டில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா வந்து வாங்கிட்டோம் பாருங்கள். அண்ட் இந்த FPV ட்ரோனில் நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து GoPro செட் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சுங்களா? ஸோ இது வந்து இங்கே ஒரு மவுண்ட் வரும் GoPro வைக்கிறதுக்கு. ஆனால் அந்த மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நானே கயிறுலாம் போட்டு கட்டி ஏதோ பண்ணி செட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் வந்து எல்லா ஃப்ளைட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் தான் ஃப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நல்லபடியாக சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் டுடேஸ் வீடியோ. ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ போய் ஸ்விம்மிங் பூலில் போய் குளிக்க போகிறேன். ஸ்விம்மிங் பூலில் இறங்க போகிறோம். போனஸ் கண்டென்ட். சில்லுன்னு இருக்க தண்ணி. ஆமாங்க, எவ்வளோ ஆழம் இருக்குன்னே தெரியல. இது பரவாயில்ல, ஆழம் கம்மியாக தான் இருக்குது. Abu Qatar. ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தோம். அண்டு இதை பாருங்க, நம்ம ஊர் அண்ணன் தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்காப்புல. எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா இங்கே வந்து? 4 வருஷம் ஆகுதா? எப்படி இருக்குது டிஎன் போர்டை இங்கே பார்க்கறதுக்கு? சந்தோஷம். நான் வந்து போட்டோ எடுத்த பார்த்தீங்களா? அது வேற விஷயம். சந்தோஷண்ணா. பேரை பார்த்தீங்களா? மதர் இந்தியன் ரெஸ்டாரண்ட். வேற லெவல்ண்ணா, வேற லெவல். அண்ணன் வந்து இன்னும் கடை திறக்கலை. ஆனால் வந்து நம்மளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஷ்ஷாக போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு தர போகிறாப்புல. ரொம்ப நன்றிண்ணா. நாக்கு செத்து போயிருக்கு நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிடணுன்னு. பாருங்க, நம்ம ஊர் அவங்க வந்து எங்கே போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க முடியுதுங்க. சந்தோஷமாக இருக்குது ரொம்ப. ஆமாம், கூகுள் மேப்ஸில் வரலையே. ஓ, ஃபுட் பாண்டலோ. சரி சரி. ஓ, அதுதான் ரெஸ்டாரண்ட்டு. சரி சரி. அந்த பாருங்க, நம்ம தாராக்கு கொடையே வச்சுட்டாப்புல. பாப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நல்லா ஸ்விம்மிங் பூல் ஆட்டத்தை போட்டுட்டு இங்கே வந்தோம். ஃபுல்லாக சே ஹாய் ப்ரோ.
ஸோ ஏதோ வேலை செய்கிற வராங்க அண்ட் சீரியஸாகவே வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் பாண்டால் தான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர்ஸ் ஆவாங்க. கஸ்டமர்ஸை பார்த்து ரொம்ப நாள் வச்சுருந்தாங்க. நாங்கள் 4-5 கடைக்கு போயிட்டு கடைக்குலன்னே வந்து அப்படியே இங்கே ஒருத்தர் லேடி கிட்ட ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க எதனா இன்ஜின் ரெஸ்டாரண்ட் இருக்காங்க. அப்படிக்கா போங்க உள்ளே போங்கன்னா வந்து பார்த்தா இது மூடி இருந்ததா, அவ்வளோதான் இதுவும் மூடி இருக்கடான்னு நினச்சிட்டோம். பட் நினச்சே பார்க்கல உள்ளேருந்து வந்தோடனே ஆனால் தமிழ் தானே, ஆமாம் தமிழ் தான் அப்படின்னு மனசுக்கு அப்படியே சந்தோஷம் ஆயிடுச்சு. ரைஸ் அண்ணன் நல்லா நெய்யெல்லாம் போட்டு வேறு லெவலில் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல பிரியாணி. இது சில்லி சிக்கனு 65 ரெடி ஆகிட்டுருக்கு சன்னிக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா சொல்கிறேன், ரொம்ப பசியில் இருக்கேன். கைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம், வேறு லெவல் சாப்பாடு. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா தேங்க்யூ.